மாறும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். Praise the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். Praise the Lord. இந்த நாட்டுமாய் கூட இன்றைக்கு ஒரு விசேஷ கூட்டம். இந்த கூட்டத்தின் அறிவிப்பு எஸ்ரமாவிடம் எனக்கு வந்தபொழுது ஆண்டவருடைய வார்த்தை என்னுடைய காதுகளில் தொனித்தது. அந்த வார்த்தையை தான் இன்றைக்கு தேவன் நம்மிடம் இடைப்பட போகிறார். நாம் தலைகளை வணங்கி நாம் ஜெபித்து ஆண்டவர் நமக்கு என்ன வார்த்தைகள் கொடுக்கிறாரோ அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து நடக்க தேவன் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். நம்மத்திலே பாஸ்டமா இந்த செய்திக்காக ஜெபிக்க முடிய கேட்டுக்கொள்கிறோம். பிதாவே, எங்களிடம் ஸ்தோத்திரிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரே, இந்நாளிலே இந்த செய்தி ஆசீர்வதிப்பீராக. அநேக ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா, ஜனங்களை உயிர்மிச்சடியும்படியாக இந்த செய்தியை நீர் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். அடியார்களை தாழ்த்தி திருக்கரங்களை ஒப்பு கொடுக்கிற ராஜா, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்க சின்ன பிதா. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே ஜெபித்த பொழுது ஆண்டவர் என்னிடம் ஒரு வார்த்தை தேவன் நினைப்பூட்டினார். ஏசாயா என்ன தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இவனமாய் பார்க்கிறோம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்ற வார்த்தை. எழுப்பி பிரகாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கடந்த 2024ஆம் ஆண்டு 1ஆம் மாதத்திலிருந்து இப்போ கடைசி டிசம்பர் மாதம் வரைக்கும் நம்ம வந்திருக்கிறோம். இந்த மாதமானது எல்லோருமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்று சொல்லி நினைவு கூறுகிற ஒரு மாதம். இந்த மாதமானது அநேக வீடுகளிலே, திருச்சபைகளே மிகவும் பிரகாசமாக ஒளி விளக்கு, ஸ்டார்ஸ் எல்லாமே போட்டு, லைட்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு கொண்டாடுகிற ஒரு மாதமாக இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பதை நினைவு கூறுகிற ஒரு மாதமாக இன்னைக்கு நாம் பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேளுமாய் கூட ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்றார் பாத்தீங்கன்னா, எழுப்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஏன் இந்த வார்த்தையை தேவன் நினைப்பூட்டுகிறார் என்று பார்க்கும்போது, நம்முடைய வாழ்க்கையில பிசாசானவனால் நாம் பிரகாசிக்க முடியாமல் போய்விட்டது. நம்முடைய வாழ்க்கையில பிசாசானவனால் 3 விதமான இருள் நம்முடைய வாழ்க்கையில வந்துவிட்டது. என்னன்னு பாத்தீங்கன்னா, 1 பாவ இருள், 2 சாப இருள், 3வது மரண இருள். இந்த 3 விதமான இருள் மனுஷனுடைய வாழ்க்கையில பிசாசானவனால் என்ன செய்யப்பட்டதா, புகுத்தப்பட்டதா. என்னன்னு பாத்தீங்கன்னா, 1 பாவ இருள், 2 சாப இருள், 3வது மரண இருள். இந்த 3 விதமான இருள் மனுஷனுடைய வாழ்க்கையில கவ்விக்கொண்டது. இதனால்தான் இந்த இருளை போக்க வேண்டுமானால் மெய்யான ஒளி ஒன்று வர வேண்டும். அந்த ஒளியானது எல்லோரையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாக இருக்க வேண்டும். பிசாசானவன் இந்த நாட்களே அநேகருடைய வாழ்க்கையில இந்த இருள் நிறைந்த சூழ்நிலை தான் காணப்படுகிறது. இன்றைக்கு புறஜாதியார் எடுத்தாலும் சரி, கிறிஸ்தவர்கள் இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இந்த பாவ இருள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பாவ இருளே அநேக மக்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாவத்து நிமித்தம் ஒரு மனுஷனுக்குள் சாபம் வருகிறது. அந்த சாபத்து நிமித்தம் ஒரு மனுஷனுக்குள் மரணம் வருகிறது. ஒன்றை ஒன்று சார்ந்து கொண்டே வருகிறது. அப்ப இது எல்லாம் பிசாசானால் வருகிறபடியால் இதற்கு என்ன சொல்யூஷன் என்று பார்க்கும்போது, பிதாவாகிய தேவன் மனுஷகுமாரனை இந்த பூமியிலே அனுப்பி இந்த விசேஷமான கூட்டமானது அநேக இடங்களே நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறபடியால் இது இந்த ஜூம் மீட்டிங்ல கலந்து கொள்கிற மக்களுக்கு மாத்திரமல்ல, உலகம் எங்கும் இருக்கக்கூடிய அநேக மக்கள் இதை அறிந்தத்தக்கதாக அறிவிக்கும்படியாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீ இதை போதிக்க வேண்டும், இதை நீ பிரசங்கிக்க வேண்டும், இதை நீ சுவிசேஷமாக அறிவிக்க வேண்டும். ஏனென்றால் பாவ இருள, சாப இருள, மரண இருள இருக்கக்கூடிய மக்களை தேவன்
விடுவிக்க அவர் விரும்புகிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து இந்த டிசம்பர் மாதத்தை பிறந்தார் என்று நாம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவர் பிறந்தார் மாத்திரமல்ல, அல்லேலூயா, அவர் பிறந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தெழுந்தார், எனக்காக மீண்டும் வரப்போகிறார். இயேசு கிறிஸ்து பிறந்த தேவன் அல்ல, அவர் ஜீவிக்கிற தேவன். அவர் எனக்காக உனக்காக மரித்த தேவன், எனக்காக அவர் நமக்காக உயிர்த்தெழுந்த தேவன். மாத்திரமல்ல, நம்மை பரலோகம் கொண்டு போய் சேர்க்க அவர் மீண்டும் வரப்போகிறார். ஆமென். அப்ப மீண்டும் வரப்போகிற தேவன் எதற்காக அவர் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்று பார்க்கும்போது, நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாக, இந்த பூமியில் இருக்க மக்களை மீட்டெடுத்து பரலோக வாழ்க்கை நாம் பிரவேசிக்கத்தக்கதாக தேவனுடைய வருகை இருக்க போகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பார்க்கிறோம், கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் அவர்கள் கர்த்தருடைய வருகையிலே எக்காலம் ஊதப்படும், எக்காலம் தொலைக்கும், அப்பொழுது முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்கு பெறுவார்கள். பின்பு நாம் உயிரோடு இருக்கிற நாம் மறுரூபமாக்கப்படுவோம் என்று பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் மறுரூபமாக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில மரணம் வருமானால் கர்த்தருடைய வருகையிலே நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு, உயிர்த்தெழுந்த பொழுது கல்லறைகள் திறவுண்டன. அங்கே பார்க்கும்போது அநேக பரிசுத்தவான்கள் அவரோடு கூட உயிர்த்தெழப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், இந்த வார்த்தையை கேட்டுக்கொள்ளுங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து யார்? இயேசு கிறிஸ்து உண்மையான தேவன். இயேசு கிறிஸ்து யார்? நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய பாவ இருளை நீக்குகிற தேவன். இயேசு கிறிஸ்து யார்? நம்முடைய வாழ்க்கையினுடைய சாபங்களை முறிக்கிற தேவன். இயேசு கிறிஸ்து யார்? நம்முடைய வாழ்க்கையினுடைய மரணத்திலிருந்து அவர் விடுவித்து நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறபடியால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் விசுவாசிக்கிறதோ அந்த ஜீவனுள்ள தேவன் நமக்குள்ளே வாசம் செய்யும்படியாக தேவன் புதிய பலனை கர்த்தர் இந்த ஆண்டிலே நமக்கு கொடுக்க போகிறார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த டிசம்பர் மாதம் என்று சொன்னாலே மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா. ஆமென். ஏசாயா எழுதின புத்தகத்துல 9ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் எல்லாருக்கும் நம்ம என்ன செய்யறோம்? கேரல் சர்வீஸ் அப்ப நம்ம வாசிக்கிறது உண்டு. அல்லேலூயா. ஆமென். என்னோட கூட அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா எழுதின புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இவ்வனமாய் பார்க்கிறோம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவன் தோளின் மேல் இருக்கும், அவன் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையில சமாதான குறைச்சல், எல்லாருடைய வாழ்க்கையில சமாதானம் இல்ல, எல்லாருடைய வாழ்க்கையில நிம்மதி இல்ல. இன்னைக்கு கிறிஸ்துவர்களா இருக்கிறோம், அதாவது நம்முடைய வாழ்க்கையில அந்த நிம்மதியான ஒரு வாழ்க்கை, ஒரு சமாதான ஒரு வாழ்க்கை, ஒரு பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை வாழ முடியல. ஏனென்றால் பிசாசன் இந்த பூமியிலே என்ன செய்து கொண்டிருக்கிறான்? பாவ இருளிலே, பாவ சந்தோஷத்திலே அநேக ஒரு கூட்டம் மக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்களாம்? இந்த பாவ இருளுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த பாவ இருள இருக்க சென்று கொண்டிருக்கிற மக்களுக்கு இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன், மெய்யான ஒளி, அவர் ஜீவன தேவன் என்பதால் நாம் காண்பிக்க போகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்டிலே நாம் இயேசுவை பிரதிபலிக்கிறோமா? இயேசு அவர் உண்மையில தேவன் என்று நாம் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறோமா? இயேசு யார் என்பதை நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிறோமா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இங்க பார்க்கிறோம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவன் நாமம் அதிசயமானவர். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இன்னும் அதிசயம் நடைபெறவில்லை. அவர் சொல்றாரு, நீ அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க விசுவாசிங்கன்னா நிச்சயமாக இந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பருக்குள்ளாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில அதிசயமான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். தேவன் உங்கள் குடும்ப வாழ்க்கையில அதிசயமான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். நீங்கள் வேலை செய்யலாம், வியாபாரம் செய்யலாம், அல்லது அரசு பணியில இருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீகா 7:14 உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் மகா பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்ய போகிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு நாம் யாருடைய ஆலோசனைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறோம்? யாருடைய வார்த்தையை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? துன்மார்க்கருடைய ஆலோசனை கேட்டுக்கொண்டிருக்கிறோமா, அல்லது தேவன் நற்றவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோமா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே,
நாம் கேட்க வேண்டிய ஆலோசனை, வேதத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள், தேவனிடத்துல முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அன்னால் தேவ சமூகத்திலே ஜெபிக்கும் பொழுது அன்னால் ஜெபிக்கிறார், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்னால் குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க. அப்ப தன்னுடைய கணவனால் அன்னாளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா என்று பார்க்கும்போது எல்கானா சொல்றாரு, நான் உன் கர்ப்பத்தை அடைக்கவில்லை, எல்லாரையும் காட்டவன நேசிக்கிறவனா இருக்கிறேன் என்று சொல்லுகிறாரு. அல்லது எல்கானாவுக்கு அன்னாளுக்கு குழந்தை இல்லாத நிமித்தமாக இன்னொரு பெண்ணை திருமணம் செய்கிறார். அந்த பெண்மணியிடத்துல ஒரு ஆறுதல் கிடைக்கும் என்றால் அங்கேயும் கிடைக்கவில்லை. ஆனால் ஒரே அண்ணாளுக்கு கஷ்டம். தேவ சமூகத்துல போய் அவள் மிகவும் துக்கத்தோடு அழுது கொண்டிருக்கிறார், மனம் கசந்து அழுது கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேக நபர்கள் ஒரு சொல்யூஷன் கிடைக்காம தேவனுக்கு முன்பாக நீங்க அழுது கொண்டிருக்கலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க கர்த்தருடைய ஆலயத்துல போயிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. சேனைகளின் கர்த்தாவே என்று சொல்லி, அந்த சேனைகளின் கர்த்தர் அவர் உங்களுக்கு மனதுருகிற தேவன், அவர் இரக்கமுள்ள தேவனா இருக்கிறார். இந்த சேனைகளின் கர்த்தாவே உமது அடியேனை நினைத்தருளும் என்று சொல்லி 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே 11ஆம் வசனத்தில் வாசிக்க கேட்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய தேவன் சர்வ வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். ஆல்மைட்டி காட், அவர் எபினேசரா இருக்கிறார், யெகோவா நிசியா இருக்கிறார், யெகோவா சிக்கனுவா இருக்கிறார், யெகோவா ஓசியாவா இருக்கிறார், யெகோவா எபோத்தா இருக்கிறார், ரகபோத்தா இருக்கிறார். அல்லேலூயா, அவர் விடிவெளியா இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. பாருங்க, அண்ணால் ஜெபிக்கிறாங்க, பொருத்தனை பண்றாங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, எனக்கு ஒரு அழகான ஆண் பிள்ளை நீங்க கொடுப்பீரானால் அந்த ஆண் குழந்தைக்கு சாமுவேல் என்று பெயரிடுவேன். கர்த்தரிடத்துல கேட்டேன், கர்த்தரத்தை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அந்த மகனுக்கு சாமுவேல் என்று பெயரிடுவேன் என்று சொல்லி, அது மாத்திரமல்ல, சவரகன் கத்தி அவன் மேல் படுவதில்லை, கர்த்தருடைய சமூகத்தில் வளர்க்கப்படுவான் என்று சொல்லி பொருத்தனை பண்ணுகிறார்கள். அவளுடைய அன்னாளுடைய கற்பம் சில காலம் அடைக்கப்பட்டிருந்தது. ஆனால் எப்பொழுது அவங்க தேவ சமூகத்துல உற்சாகத்தோடு விசுவாசத்தோடு ஜெபித்து அவங்க எழுந்து போனாங்களோ, அப்பவே அதுக்கப்புறம் அவங்க துக்கமுகமா இருந்ததில்லை, விசுவாசத்தோட போனார்கள். ஆண்டவர் பாருங்க, அவர்கள் மேலே இரக்கம் பாராட்டினார். அல்லேலூயா, அவங்க கர்ப்பத்தை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு அநேக பெண்களுடைய கர்ப்பங்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம், அநேகருடைய பெண்கள் பிள்ளை இல்லாமல் இருக்கலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எங்கள் திருச்சபையில நாங்கள் ஊழியம் ஆரம்பித்த காலகட்டம் இது. அப்பொழுது நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் திருச்சபையிலே செய்த 2வது அற்புதம், ஒரு திருமணமான ஒரு தம்பதி நம்ம திருச்சபைக்கு வந்திருந்தாங்க. 3.5 ஆண்டுகள் அவங்க குழந்தை பாக்கியம் இல்லாது இருந்தார்கள். அப்பொழுது அவளுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தோம். அப்பொழுது அந்த தம்பதியிடத்துல தேவ ஆவியனர் சொன்னாரு, நீங்க அந்நாளை போல ஆலயத்திலே அனுதினமும் நீங்க வந்து ஜெபம் பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அழகான சாமுவேலை தேவன் கட்டளையிடுவார் என்று சொல்லி நாங்கள் ஜெபித்தோம். ஆண்டவர் சொன்னாரு, நீ அதிசயங்களை காண பண்ணுவேன். ஒரு விபத்து நிமித்தமாக அவருடைய கணவருக்கு அந்த பாக்கியம் கிடைக்காமல் போய்விட்டது. அப்ப இந்த பெண்ணுடைய வாழ்க்கை என்ன ஆகுறது? ஆனால் அநேக இடத்துல இந்த பெண் மலடி என்ற பேர் தான். ஆனால் கணவன் இடத்துல இந்த ஃபால்ட் இருக்கிறதுனால அந்த கணவருக்கு அந்த பெயர் வரல, ஆனா அந்த பெண்ணுக்கு தான் அந்த கெட்ட பெயர். ஆனால் இந்த பெண் மிகவும் அழுது கொண்டே இருந்தாள். ஆண்டவர் சொன்னாரு, நீ அதிசயங்களை காண பண்ணுவேன்மா என்று சொல்லி. ஆண்டவர் சொன்னது போல அவங்க தொடர்ந்து வந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தாங்க. 1 ஆண்டு விடுந்தது. கர்த்தர் அற்புதமாய், அல்லேலூயா, புத்திர சுவிகாரத்தை கர்த்தர் கொடுத்து அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கும்படியாக தேவன் கிருபை செய்தார். அதே குழந்தைக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார்கள். பிரியமானவர்களே, தேவன் அற்புதம் செய்கிற தேவன். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பங்கள்ல, உங்க உறவினர்களை அல்லது நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற யாராவது ஒருவராய் இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, நீங்க நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கீங்க. ஒருவேளை உங்களுக்கு புத்திர சுவிகாரம் இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவரத்தை விசுவாசத்தோடு கேளுங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை நீங்க அறிக்கை செய்யுங்க. சேனைகளின் கர்த்தாவே, என் சிறுமியை கண்ணோக்கி பாரும், நான் ஒரு அடியேன் என்று சொல்லி ஆண்டவரத்தை விண்ணப்பத்தோடு ஜெபம் பண்ணுங்க. நீங்க எந்த ஆலயத்துக்கு போறீங்க? ஆவிக்குரிய ஆலயத்துக்கு போங்க, ஜெபம் பண்ணுங்க. விசுவாசத்தோட அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்க. உன்னை அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன் நிச்சயமாக கர்த்தர்
வருகிற 2025 ஆண்டவர் புத்திர சுவிகாரத்தினாலே நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். நீங்க சாட்சி சொல்லும்படியாக கர்த்தர் நிரப்ப அவர் ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, அல்லேலூயா, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இங்க பார்க்கணும் பாருங்க, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இங்க பாருங்க, கிருபை பெற்றவர்களே வாழ்க என்று சொல்லும் பொழுது, அல்லேலூயா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது அதிசயமாய் அவர் பிறந்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் அதிசயம் செய்கிறவர். அல்லேலூயா. இன்னைக்கு ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு மகா பெரிய கிருபையை கர்த்தர் கொடுக்க போகிறார். இங்க பார்க்கும்போது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, உன்மேலும் உன்னுடைய கணவர் மேலும். நீங்கள் தினந்தோறும் இரவு படுக்கும் பொழுது கைகளை கோர்த்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலும் உதிக்கும். உங்க குடும்பத்துல பிரச்சனையா, அல்லது நீங்கள் பெற்றெடுத்த குழந்தைகள் மத்தியில பிரச்சனையா, ஏன் கலக்கம், வியாதிஸ்தலா இருக்கிறாளா, கவலைப்பட வேண்டாம். ஆண்டவரே இருக்கிறதுல அவர்கள் மேல எண்ணெயை பூசி ஜெபம் பண்ணுங்க. ஏனென்றால் உங்களில் வரும் வியாதிப்பட்டால் சபைக்குள்ளே வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தரின் நாமத்திலே பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். விசுவாசம் பிணியால் ரட்சிக்கும். கர்த்தரன் எழுப்பார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் என்று பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் எண்ணெய் பூசி வியாதிஸ்தலுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்க வீட்டுல யார் இருந்தாலும் சரி, அவங்க பேரை அறிக்கை செய்து இந்த வசனங்களை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய மகிமை இந்த இரவுல, இந்த நொடி பொழுதுல கர்த்தர் தொட போகிறார். அல்லேலூயா. நான் அவளுக்கு ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வரப்பண்ணி என்று பாரிக்கிறோம். அந்த தழும்புகளால் குணமாகும் என்று பாரிக்கிறோம். நானே உன் பரிகளை கர்த்தர் என்று பாரிக்கிறோம். இந்த வேலை, இந்த ஜெபிக்கதான வேலை, யார் யாரெல்லாம் வியாதிப்பட்டு இருக்கிறாளோ உங்க குடும்ப உறுப்பினர்கள் பேரை அறிக்கை செய்யுங்க. கர்த்தருடைய மகிமை இப்போது இறங்கி தொட போகிறது. அவருடைய வியாதி படுக்கையே கர்த்தர் மாற்ற போகிறார். அது எப்பேற்பட்ட வியாதி இருளா இருந்தாலும் கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய ஒளி இப்போது இறங்க போகிறது. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கர்த்தர் தொட போகிறார். இப்போது தேவனுடைய வல்லமை அந்த வியாதியஸ்தர் மேலே. அல்லேலூயா. நீங்க புத்திர சுவிகாரத்துக்காக நீங்க ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய மகிமை உண்மையில் இறங்க போகிறது. இந்த வேளை நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளை அடங்காமல் இருக்கலாம், கெட்ட பிள்ளைகளா இருக்கலாம், உங்கள் கணவர் இருக்கலாம். இயேசுவின் நாமத்தினால இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற நீங்க ஏதோ மரண இருளின் பள்ளத்தாக்கிலே உங்க பிள்ளைகள் இருக்கலாம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கர்த்தருடைய மகிமை இப்போது இந்த வேளையில இறங்கி தொட போகிறது. இயேசு நாமத்தினாலே இந்த வேளை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் தேவ வல்லமை இப்போது ஜெபிக்கிறதான வேளையிலே உங்களுடைய மகிமை, யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை சொல்லுகிறாரோ, அல்லேலூயா, ஏதோ நிசி, அல்லேலூயா, கர்த்தர் ஜெய கொடியாய் இருக்கிறார். தேவ வல்லமே இப்போது இறங்கட்டும். ஆண்டவரே, நீ தொடுவீராக. உங்க வல்லமே இப்போது வியாதிஸ்தன் மேல உங்க கரை இறங்கட்டும். நானே உன் பரிகரை கர்த்தர் சொன்னீங்களப்பா. இந்த வியாதிஸ்தன் மேல உங்க கரை நீட்டி தொடுவீராக. உங்களுடைய வல்லமை புறப்படட்டும். கர்த்தருடைய மகிமை அவர்கள் வீசட்டும். இயேசு நாமத்தினாலே எழுந்து நடந்ததே ஜீசஸ். குருடர்கள் பார்வையாளர்களாக, செவிடர்கள் கேட்பார்களாக, முடவர்கள் நடப்பார்களாக, ஊமையர்கள் பேசுவார்களாக. அல்லேலூயா. மலடிகள் பிள்ளை பெற்றெடுக்கும்படியான ஒரு மகா பெரிய பலன் இப்போது உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, ஆண்டவரின் நாமத்திலே நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய நாமத்தினாலே இப்போது ஒவ்வொருவருக்கும் சுகம், பலன், ஆரோக்கியம், ஜீவன், பாதுகாப்பு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya, ஹalleluya. என் தேவ மகிமை ஒவ்வொரு மேலும் கர்த்தர் இறங்கி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இதோ இருள் பூமியையும் காரில் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்போது நீங்க ஜெபித்திருக்கிறீங்க, விசுவாசம் ஜெபித்திருக்கிறீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை, ஹalleluya. யார் யார் மேலலாம் அல்லேலூயா பேரை சொல்லி நீங்க ஜெபம் பண்ணீங்களோ அவங்க மேல கர்த்தருடைய மகிமையை கர்த்தருடைய மகிமையை காணும்படியாக கர்த்தர் உதவி செய்ய போகிறார். கர்த்தருடைய மகிமை நீங்க பார்க்க போறீங்க. ஒரு எழுப்புதல் காண போறீங்க, ஒரு அற்புதத்தை காண போறீங்க, ஒரு அதிர்ஷ்டத்தை காண போறீங்க. ஏனென்றால் நம்முடைய தேவன் சர்வவல்லமையுள்ள தேவன். அவர் மகா பெரிய காரியங்கள் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மாத்திரமல்லங்க, உன் வெளிச்சத்திற்கு, உன் வெளிச்சம் இடத்திற்கு
ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். பிரைஸ் தி லார்ட். உன்னை தேடி உனக்கு ப்ரமோஷன் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க, ஆண்டவர் ஃபாலோ பண்ணி கர்த்தர் இந்த ஆண்டில கர்த்தர் சாங்ஷன் பண்ணுகிறார். You receive the more blessings in the name of Jesus. Hallelujah. You got a promotion in the name of Jesus. Hallelujah. You receive the healing in the name of Jesus. கர்த்தருடைய அற்புதத்தை நீங்க காண போறீங்க. Hallelujah. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Praise the Lord. உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகள் பிரகாசிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கும் ராஜாக்கள் நடந்து வருவார்கள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. எப்படி நடக்கும்? இயேசு நாமத்தில் நடக்கும். ஏனென்றால் அல்லேலூயா, உனக்குள்ள இருக்கிற என் இயேசு பெரியவரே. ஆமென். பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Praise the Lord, praise the Lord. அல்லேலூயா. ஒரே ஒரு கோர்ஸ் நம்ம பாட போகிறோம். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர் அவர் இயேசு, இயேசு. ஆமென். அல்லேலூயா. பாடுவோமா? இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர் அவர் இயேசு, இயேசு, இயேசு. ஆமென். அவர் இயேசு, இயேசு, இயேசு. மகிமையின் ராஜா என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேல். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலே. இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், என்னுடையவர், நம்முடையவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர் அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. எழுந்து பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை மேல் உதித்தது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இயேசுவே அந்த மெய்யான ஒளி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே பார்க்கிறோம், ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த 2024 நீங்க கலங்கி போய் இருக்கலாம், அது துக்கத்தோடு இருந்திருக்கலாம். எப்படி என்னோட வாழ்க்கையில என் குடும்பத்துல ஒரு சந்தோஷம் வரும் என்று சொல்லி இயேசுவாலே நடக்கும். இயேசுவாலே அற்புதம் நடக்கும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், the Trinity of God. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதமான காரியங்களை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏற்ற காலத்திலே. ஆமென். எல்லாருக்கும் ஒரு காலம் உண்டுங்க. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு. அல்லேலூயா. ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த நாள் நெருங்கி விட்டது. அல்லேலூயா. விசுவாசித்தீங்கன்னா நேற்று அல்ல, நாளை அல்ல, இன்றே அற்புதங்களை நீங்க காண்பீர்கள். ஆண்டவரே, இங்க பார்க்கும்போது 100 சொல்றாரு, ஆண்டவரே வேலைக்காரன் பலவீனத்தோடு இருக்கிறான், நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பத்திரம் இல்ல, ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுத்தமான என்று சொல்லி. என் அன்பு தேவனுடைய பிள்ளைல, இன்றைக்கு தேவன் இயேசு கிறிஸ்து நாமத்தினால right now, hallelujah, you receive the blessings in the name of Jesus. Amen. இங்க பார்க்கிறோம், சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான்,
கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இது தீவிரமாய் நடப்பிப்பேன். இப்போதே அந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் குறைவுபட்டிருக்கிறதோ தேவன் அந்த காரியங்கள் குறைவெல்லாவற்றை கர்த்தர் நீக்கி போட்டு நிறைவாக கர்த்தர் நம்மை வழிநடத்த போகிறார். நிறைவான ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில வரப்போகிறது. அல்லேலூயா. இயேசு வந்தாலே சந்தோஷம். இயேசு வந்தாலே அவர் அற்புதம் அல்லவா? இயேசு வந்தாலே சந்தோஷம். இயேசு வந்தாலே சமாதானம். இயேசு வந்தாலே பேரின்பம், ஆனந்தம் அல்லவா? அந்த மெய்யான ஒளி அதை இயேசு கிறிஸ்து அவர் வரப்போகிறார். மாத்திரமல்ல, யோவான் எழுதின புஸ்தகத்தை பார்க்கிறோம். அந்த ஒளி இங்க பார்க்கிறோம் பாருங்க. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அவரே நித்திய வெளிச்சம் என்று பார்க்கும்போது யோவான் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பார்க்கிறோம். அந்த ஒளி இருள பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனே அந்த மெய்யான ஒளி. இங்க பார்க்கும்போது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். பிரைஸ் தி லார்ட். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டான தொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்குள் ஒளியாய் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த பூமியானது இருளால் சூழப்பட்டிருந்தது. அல்லேலூயா. ஆமென். ஆகவே ஆண்டவர் முதல்ல படைத்த ஒரு காரியம் உண்டாக வேண்டும். உண்டாக்கின காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். அல்லேலூயா. வெளிச்சம் வந்த உடனே இருளுக்கு இடமில்லை. வெளிச்சம் வந்த உடனே இருள் போகிவிட்டது. என் அன்பு பிரியமானவர்களே, இன்னைக்கு தேவனே அந்த மெய்யான ஒளி நம்முடைய குடும்பங்களிலே, இன்னைக்கு நம்முடைய சமூகத்திலே, உலக நாடுகளிலே என்ன வந்திருக்கிறது? பாவ இருள் காணப்படுகிறது. மாத்திரமல்ல, சாப இருள். ஒரு மனுஷன் பாவம் செய்த நிமித்தமாக சாபம் அவனுக்குள்ள பிரவேசித்தது. அந்த பாவத்தின் நிமித்தம் சாபம் வந்தது. அந்த சாபத்தின் நிமித்தம் மரணம் வந்தது. அப்ப இந்த பாவம் போக்க வேண்டுமானால், சாபம் போக்க வேண்டுமானால், இந்த மரணம் போக்கப்பட வேண்டுமானால் அது ஒருவராலே மாத்திரமாக முடியும். இன்னைக்கு மிருகத்துடைய ரத்தத்தினாலே ஒரு மனுஷனுடைய பாவத்தை போக்க முடியாது. மிருகத்துடைய ரத்தத்தினாலே மனுஷனுடைய சாபத்தை போக்க முடியாது. மிருகத்துடைய ரத்தத்தினாலே மனுஷனுக்கு இருக்கக்கூடிய மரணத்திலிருந்து விடுவிக்க முடியாது. அப்ப இதுக்கு என்ன வழி? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசி எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. அல்லேலூயா. பாருங்க, தேவன் பிதாவாகிய தேவன் மனுஷகுமாரனை இந்த பூமியில பெருக்கும்படியாக, அல்லேலூயா, அனுப்பும்படியாக தேவன் அனுப்பி நம்மேல அன்பு கொண்டார். அவருடைய அன்பிற்கு அளவே இல்லை. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்கிற தேவன் மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து, அல்லேலூயா, இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நீங்க இயேசுனா யாருன்னு தெரியலங்க என்று சொல்லி நீங்க கேட்கலாம். இயேசு கிறிஸ்து சர்வவல்லமையுள்ள தேவன். அவர்தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வவல்லமையுள்ள தேவன். இயேசு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று பார்க்கிறோம். நம்முடைய பாவத்தை போக்கும் ரத்தம். அல்லேலூயா. நம்முடைய பாவத்தை போக்குவதற்காக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் இயேசு பூமியில அனுப்பினார். அவர் பரிசுத்தராய் இந்த பூமியில பிறந்தார். அவன் வாழ்ந்தார். அநேக அற்புத அடையாளங்களை செய்து நம்முடைய பாவங்கள் போக்கப்படுவதற்காக கல்வாரி சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தினார். அவருடைய பரிசுத்த ரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட்டது. உனக்காக, எனக்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தார். நம்முடைய பாவம் போக்குவதற்காக, நம்முடைய சாபம் நீக்குவதற்காக, மரண இருளிலிருந்து நம்மை மீட்டெடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ரத்தம் சிந்தார். இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு ரத்தமே அல்லாமல் வேறு எந்த விதமான மிருகத்துடைய ரத்தமா இருந்தாலும் சரி, அல்லது மனிதனுடைய ரத்தமே இருந்தாலும் சரி, இன்னைக்கு அநேக நபர்கள் இன்னைக்கு நரபலிலாம் செய்யறாங்க. இன்னைக்கு அநேக நபர்கள் மந்திரவாதிகள் பேச்சை கேட்டு நரபலி இடுகிறாங்க. ஏமாந்து போகாதீங்க. இன்னைக்கு அநேக நபர்கள் இன்னைக்கு வஞ்சிக்கிறவர்களா இந்த பூமியை சுற்றி திரிக்கிறார்கள். மனுஷனுடைய ரத்தம் மனுஷனுடைய பாவத்தை போக்காது. அந்த ரத்தமானது பரிசுத்த ரத்தமாய் இருக்க வேண்டும். அந்த ரத்தமானது, அல்லேலூயா, அது சர்வவல்லமையுள்ள ரத்தமாய் இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பரிசுத்தமுள்ள தேவன். ஏனென்றால் அவர்த்தாலே கழுவப்பட வேண்டும்.
ஏனென்றால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா, இங்க பார்க்கிறோம் பாருங்க, அவருக்குள் ஜீவன்றது, அந்த ஜீவன் மனுஷருக்குள் ஒளியாயிருக்கும் என்று பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்க விசுவாசிக்கும் போது தேவன் நமக்குள்ள வந்து இந்த பாவ இருளை கர்த்தர் நீக்குகிறார். அல்லேலூயா. மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சாபங்களை கர்த்தர் கர்த்தர் நீக்குகிறார். இன்னைக்கு வியாதிப்பட்ட மக்கள் அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று பார்க்கிறோம். அவருடைய தழும்புகளால் தான் இன்றைக்கு அநேக அற்புதங்கள், அடையாளங்கள், அவர் மறிக்கிற தருவாயில கூட அநேக அற்புத அடையாளங்களை அவர் செய்தார். பிரியமானவர்கள, இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நீங்க இயேசுவை அறியாத கூட்டமா இருக்கலாம், அல்லது இயேசு கிறிஸ்துவை அறிந்து பின்மாற்றமாய் போய் இருக்கலாம். நீங்க யாருனாலும் சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க, அப்போது நீங்களும் உங்க வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த ஒளி இருளை பிரகாசிக்கிறது, இருளானதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தால் அவன் பேர் யோவான். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுடைய ஒளி நம்மேல் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. யோவான் சாணு சொல்லுகிறார் பாருங்க, பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்க வேண்டும் என்று சொல்லி. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கேன் அன்பு தேவ ஜனங்களே, உங்க வாழ்க்கையில அற்புதம் நடைபெற வேண்டுமானால் நீங்க பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்போது நீதியின் தேவன் உனக்குள்ளாக அவர் உதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய கல்வாரின் ரத்தம் நம்மளை கழுவுகிறதாய் இருக்கிறது. ஒரு மனுஷன் ரெண்டு விதத்துல நீதிமானாக்கப்படுகிறார். ஒன்று தேவனை விசுவாசிக்கும் போது, இரண்டாவது ஆண்டவர் ரத்தத்தாலே கழுவப்படும் போது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்து ரத்தத்தாலே கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்டவனா இருக்கிறோம். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில சோர்வு வரலாம், நம்முடைய வாழ்க்கையில அநேக நன்மைகள் தடைப்பட்டு போயிருக்கலாம். எதை குறிச்சு சோர்ந்து போகாதீங்க. அவர் நமக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்க பார்க்கிறோம் யோவான் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே இங்க 11ஆம் வசனத்துல பார்க்கிறோம், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்கிறதில்லை. பூமி கடத்த காரியங்களை நான் சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே. பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசித்திருப்பீர்கள்? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்திற்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி இங்கு நாம் காண முடிகிறது. பரலோகத்தில் இறங்கிறவரும் பரலோகத்திலிருந்து இருக்கிறவருமாகிய மனுஷகுமாரன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். மாத்திரமல்ல, பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே பரலோகத்துல சென்றவர். இன்றைக்கு கர்த்தருடைய வருகை வரப்போகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு அநேக நபர்கள் கர்த்தருடைய வருகைக்கு முன்னாடி மருத்துவர்கள் எல்லோரும் அல்லேலூயா கிறிஸ்தவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் இளைப்பாறலை பிரவேசிப்பார்கள். அல்லேலூயா. ஆமென். அவருடைய வருகை தாமதமானால், அல்லேலூயா, அல்லது அவருடைய வருகை வருமானால், ஆமென், நாம் அவர் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களாய் முதலாவது வீட்டில் பங்கு பெறுவார்கள். பின்பு நாம் மறுரூபமாக்கப்படுவோம் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் அனைவரும் தேவ சித்தம் செய்கிறவர்களாக நாம் வாழ்க்கை வாழ வேண்டும். அனுதினமும் அவர் ரத்தத்தாலே நாம் கழுவப்பட வேண்டும். ஒரு பரிசுத்த வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். பிரியமானவர்களே, மாத்திரமல்ல சர்வமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். ஆமென். அவரை விசுவாசிக்கிற யாவரும் கெட்டு போவதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்க ஜீவன் போகிற வரைக்கும் உங்க விசுவாசத்தை விடாதீங்க. அல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிறவங்க தேவனுடைய மகிமையை காண முடியும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசித்து எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொழி உலகத்தில் அல்லேலூயா
அவரை தந்தளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பாருங்க, பிதாவாகிய தேவன் என்ன செய்யறார் பாருங்க, தம்முடைய ஒரே பிறந்தக்குமான விசுவாசிக்கும் எவனோ அவன் கெட்டு போகாமல். இன்றைக்கு என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம விசுவாசிக்கிறோம். நம்ம ஒரு போதும் கெட்டு போவதில்லைங்க. ஆண்டவர் நம்மை கெட்டு போக விட மாட்டார். அல்லேலூயா. ஆமென். நீங்க பார்க்கிறோம், அல்லேலூயா, குமாரனை விசுவாசிக்கும் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொழி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். அதான் பிதாவின் அன்பு. அல்லேலூயா. ஆமென். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஆமென். ரட்சிப்பு என்பது நம்முடைய மரணம் வரைக்கும் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தோம், இறுதி வரைக்கும் அந்த ரட்சிப்பின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வேண்டும். பிரியமானவர்களே, ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தெளிவா கேட்டோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். எழுந்து பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று சொல்லி ஆண்டவராகிய தேவனே அந்த ஒளி, அல்லேலூயா, பாவத்தை போக்கும் ஒளி, சாபத்தை போக்கும் ஒளி, அல்லேலூயா, மரண இருளை போக்கும் ஒளி. ஆமென். அந்த ஒளியே மெய்யான ஒளி, அந்த ஒளியே ஜீவனுள்ள ஒளி, அந்த ஒளியே இயேசு கிறிஸ்து. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. பாக்கியவானா நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தையானது உங்களை பிரகாசிக்க பண்ண போகிறது. ஆமென். எழுந்து பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்க போகிறது. அல்லேலூயா. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். பிரைஸ் தி லார்ட். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேளை நாம் அனைவரும் ஒருமனப்பட்டுள்ளாய் ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெப வேளையிலே கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே இறங்க போகிறது. கர்த்தருடைய வல்லமை உங்களை தொட போகிறது. கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இறங்கி, அல்லேலூயா, கர்த்தருடைய வல்லமை. ஆமென். இந்த ஜெப வேளையிலே அவருடைய வசனத்தின் ஓரத்தின் தொங்கல் உங்கள் மத்தியிலே, உங்க குடும்பத்தின் மத்தியிலே கர்த்தர், அல்லேலூயா, ஆமென், கர்த்தருடைய வசனத்தின் ஓரத்தை பிடித்துக் கொள்ள போறீங்க. கர்த்தருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொங்கலை நீங்க பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல இறங்க போகிறது. அல்லேலூயா. ஆவியானவர் எங்க உண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஆமென். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாரை ரட்சிக்கும் என்று பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து பிறந்து இருக்கிறார். அல்லேலூயா. நினைவு கூறுகிற மாதத்திலே இந்த வேளையிலே சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டுமா இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஜெபிக்கிற வேளையிலே உங்கள் குடும்பங்களிலே ரட்சிப்படையாத நபர்கள் யாராய் இருந்தாலும் ரட்சிப்பு கர்த்தருடையது என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்ய போகிறார் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த ஜெபிக்கிற வேளையிலே கர்த்தருடைய மகிமை இறங்கி, அல்லேலூயா, கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற வேளையிலே ஒரு அருமையான தாயாருக்கு இருதயத்துல பல வருடங்களாக வியாதிப்பட்டு கொண்டிருந்தாங்க. அவங்க இருதயத்துல அழைப்பு ஏற்பட்டிருந்தது. தேவன் ஜெபித்த வேளையிலே ஆண்டவர் சொன்ன ஒரு புதிய இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி அடுத்த நாள் மியாட் மருத்துவமனையில போயிட்டு அவங்க ஆன்ஜியோ பண்ணி பார்க்கணும். அவரோடு கூட 6 நபர்கள் ஆன்ஜியோ பண்ணாங்க. ஆனால் இந்த தாயாருக்காக நான் ஜெபித்த பொழுது கர்த்தருடைய மகிமை அவர் மேல் இறங்கிச்சு. ஆண்டவர் சொன்னாரு, ஒரு புதிய இருதயத்தை கொடுக்க போறேன்னு சொன்னாரு. நான் சொன்னேன், தாயாருக்கு, அம்மா, ஒரு புதிய இருதயத்தை தேவன் தரப்போகிறாரு, நீங்க கவலைப்படாதீங்க என்று சொல்லி அவங்க ஆண்டவரை நோக்கி ஜெபித்தாங்க, விசுவாசித்தாங்க. அடுத்த நாள் அவங்க மருத்துவமனைக்கு போயிட்டு ஆன்ஜியோ பண்ணி பாக்குறாங்க, ஏதாவது அடைப்பு இருக்கா என்று சொல்லி பார்க்கும்போது, அல்லேலூயா, மியாட் ஹாஸ்பிட்டல் கிண்டில இருக்கு, சென்னையில மிகப்பெரிய மருத்துவமனை. அந்த மியாட்ட மருத்துவமனையில ஒரு மிகப்பெரிய டாக்டர் இருந்தாரு, ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் அவர். அல்லேலூயா. அவர் பேர் பெனி ஜான். அவர் பாத்தீங்கன்னா அவர் அந்த டை போட்டு பாக்குறாரு, அந்த இருதயத்துல இருக்கக்கூடிய 3 வால்வுல மிகவும் பெரிதாக அழகாக எந்த விதமான அடைப்பு இல்லாம அந்த ஹார்ட் ஆனது அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக ஒரு வாலிபனுக்கு இருக்கக்கூடிய ஹார்ட்டாக அந்த இருதயம் காணப்பட்டது. டாக்டர் சொன்னாரு, அவரோடு கூட இருந்த எல்லாருக்குமே அடைப்பு ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த தாயாருக்கு மாத்திர 10 வருடங்களாக அந்த ஹார்ட்டுக்கு டேப்லெட்ஸ் எடுத்துக்கொண்டே இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இனி இந்த டேப்லெட் சாப்பிடாதீங்க, கர்த்தர் உங்க சுகத்தை கொடுத்து விட்டார் என்று சொல்லி அவங்க தேவனை மகிமைப்படுத்தினாங்க. கண்ணீரோடு அழைத்தாங்க. நானும் உள்ள போனேன். ட்ரெஸ் எல்லாம் உடைய கொடுத்தாங்க. போயிட்டு அந்த சீடியை போட்டு அவங்க டை பண்ணும்போது அந்த வீடியோ காமிச்சாங்க.
டைப்போட 3 நரம்பு மிகப்பெரிய நரம்பு அழகா போயிட்டு இருக்கு. எந்த விதமான பிளாக்கும் இல்ல. அந்த ஹார்ட் 75 இயர்ஸ்க்கு கேரண்டி கொடுக்க முடியும். ஹார்ட் அட்டாக்கே வராது. அவங்க ஹார்ட் நல்லா சூப்பரா இருக்கு. ஒரு வாலிப பையனுக்கு இருக்கக்கூடிய ஹார்ட்டா இருக்கு என்று சொன்னாங்க. அப்ப தேவன் அதிசயம் செய்த தேவன், அற்புதம் செய்த தேவன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கு, ஒரு கோலும் ஒரு தடிவினை தேற்றும் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னோடு கூட அந்த 23ஆம் சங்கீதத்தை நாம வாசிக்க போகிறோம். அவர் கர்த்தர் பெரிய காரியங்கள் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. என்னோடு கூட 23ஆம் சங்கீதத்தை நீங்க வைத்துக் கொள்ளுங்க. இப்போ அந்த வார்த்தையில அறிக்கை செய்ய போகிறோம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை புறப்பட போகிறது. கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருந்தாலும் ஒரு ஜீவனை கொடுக்க போகிறார். அற்புதம் செய்ய போகிறார். வியாதி உங்களை விட்டு நீங்க போகிறது, வறுமை விட்டு நீங்க போகிறது, தரித்திரம் உங்களை விட்டு நீங்க போகிறது. அல்லேலூயா. பாவ இருள், சாப இருள், மரண இருள் உங்களை விட்டு கடந்து போக போகிறது. அல்லேலூயா. இயேசு நாமத்துல நேற்று அல்ல, நாளை அல்ல, இப்போது நடக்கும் என்று என்னோடு கூட விசுவாசிங்க. இந்த 23ஆம் சங்கீதத்தை என்னோடு கூட அறிக்கை செய்யுங்க. கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு அல்லேலூயா உங்க குடும்பத்துல ஒரு எழுப்புதலை உண்டு பண்ண போகிறது. கர்த்தருடைய மகிமைகள் மேல் உதிக்க போகிறது. ஆமென். கர்த்தர் மெய்ப்பரா இருக்கிறார். நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தமது நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளை நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனெனில் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஒரு கோலும் ஒரு தடிமனை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணியால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிறைவு வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீண்ட நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்பது. ஆமென். கர்த்தருடைய மகிமை உங்கள் மத்தியில் இறங்க போகிறது. அல்லேலூயா. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அல்லேலூயா. இந்த வேளை என்னோடு கூட ஒரு மனப்பட்டவளாய் இருக்கிறது. நீங்க பலவீனத்தோடு இருக்கலாம், வியாதியோடு இருக்கலாம், உங்க உறவினர்கள் வியாதிப்பட்டு இருக்கலாம். யாரா இருந்தாலும் சரி, அல்லேலூயா. ஜெப விண்ணப்பங்கள் என்ன என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ரீகபலந்துரபலா ரீகபந்துரிபி அந்தரடகலகனது ரீகலஹனதுரிபி அக்கரடலபா ரீகபலாங்கரதுரிபி அந்தரடலபா. தேவனுடைய மகிமை இந்த வேளை உனக்குள்ள இறங்கி அல்லேலூயா. பாவ இருள் உன்னை விட்டு நீங்குகிறது. சாப இருள் உன்னை விட்டு நீங்குகிறது. மரண இருள் உன்னை விட்டு நீங்குகிறது. இயேசு கிறிஸ்து மெய்யான ஒளியாக அவர் கடந்து வந்து உனக்குள்ளே வாசம் செய்கிறார். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இப்போதே உங்களுடைய மகிமையை மேகம் எங்கள் மத்தியில் இறங்குகிறபடியால் நன்றி. கர்த்தருடைய மகிமை இந்த வேளை எங்கள் மத்தியில் இறங்கி ஒவ்வொருக்குள்ளாக நிரப்புங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கர்த்தருடைய மகிமை மேல் இறங்கி நிரப்புங்க. ஒரு புதிய பலன் உண்டாகட்டும். இந்த வேளை பலத்தோடு யாராக இருந்தாலும் சரி, தேவனுடைய வல்லமை இறங்கி நீ தொடுவீராக. ஒரு விசேஷ பலன் இந்த வேளை இறங்கட்டும். அல்லேலூயா. வியாதியத்தின் மேல இப்போதே உடைய கரம் நீட்டப்படுவதாக. நீ தொட்டு சுகமாக்குங்க. நான் அவளுக்கு ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வரப்பண்ணிட்டு பார்க்கிறோம். இந்த தழும்புகளால் குணமாகிறோம் என்று பார்க்கிறோம். நானே உன் பரிகரை கத்தென்று பார்க்கிறோம். இப்போது தேவ வல்லமை இறங்கி நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில சுகம் பெறுவார்கள். ஆரோக்கியம் உண்டாகட்டும், பலவீனம் உண்டாகட்டும். ஆண்டவரே, இயேசு நாமத்தினால மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருந்தாலும் அந்த மரண இருள் நீங்கட்டும், வியாதி நீங்கட்டும். இயேசுவின் சுகம் உண்டாகட்டும், இயேசுவின் பலன் உண்டாகட்டும். ஆண்டவரே, ராகபாதாகபாலா ரீகபலாதுகபாலா ரகபலாதுரபலகனதுரியாந்தரலா. ஒவ்வொரு மேலும் இந்த ஆராதனை வேளை இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். இயேசு நாமத்தில் heal in the name of Jesus. Hallelujah. பொன்னும் பொருளும் என்ற இல்ல, ஆனா இயேசு நாமத்துல எழுந்து நடு. இயேசு நாமத்தினால இந்த வேலை பலவீனங்கள் நீங்கட்டும். ஆண்டவரே, சுகம் உண்டாகட்டும். இயேசு நாமத்தினாலே அப்பா கரையிடட்டும். ஹalleluya, ஹalleluya. பாவ பிசாசு, சாவ பிசாசு கட்டு சுட்டரிக்கிறோம். இயேசு நாமத்தை விடுதலை கட்டடுங்க. ஆண்டவரே, பாவத்தின் சாவு விடுதலை கட்டடுங்க. வியாதியில விடுதலை கட்டடுங்க. அற்புதம் செய்யுங்கப்பா.
இயேசுவின் நாமத்தினாலே தேவ பலன் இறங்கட்டும். ரபபபபப ரீகவலபுரவல ஷத்தகரபா. நீ அதிசயங்களை காணப்போன சொல்லப்பா. நீ இப்போது அற்புதம் செய்தபடியா மக்கு நன்றி 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 ராஜா. பெரிய காரியங்கள் செய்து நாமத்தொன்னே மகிமைப்படுத்துங்க. சகல துதி கன மகிமையாவும் மக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய அப்ப இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் இந்த ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென் ஆமென். தேவனாகிய கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. எழும்பி பிரகாசி, ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை மேல் உதித்தது. God bless you. God bless you. Praise the Lord.